இந்த பாசலங்க ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனில் வந்து ஒரு அக்கா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அக்கா என்னென்ன பொருள் கேட்டோன்னு சொல்லி ஒன்றுண்டா பார்ப்போம். மோர் மிளகாய் கேட்டிருக்கிறா, இஞ்சால அச்சு பலகாரம் கேட்டிருக்கிறா, மற்ற இது வந்து தட்டை வடை கேட்டிருக்கிறா. இது வந்து மினி மில்லுன்னு சொல்லி அந்த சின்ன சின்ன அந்த சிறக்கு பொருள்கள் போட்டு அடிக்கக்கூடிய மாதிரி அதுவும் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால அந்த இடியப்ப உரல் இல்லை, இது வந்து பலகார அச்சு உரல், இந்த பலகாரங்கள் சுடக்கூடிய அச்சுகள் அந்த உரல் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரிப்பன், மற்ற இது வந்து சீரகத்தூள் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் மரவள்ளி சீவல், கறித்தூள், மற்ற வந்து இது ஒடியல்மா, இது வந்து இது என்னது பத்தியத்தூள் கேட்டிருக்கிறா. மற்ற இஞ்சால வந்து அரிசிமா குரக்கன்மா. இவ்வளோ தான் அந்த அக்கா கேட்டிருக்கிறா. இதை இப்போ நாங்கள் அனுப்ப வழிகிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடுன்னு போய் பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் என்ன சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடுன்னு சொல்கிறேன்னு எதிர்பார்ப்பீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் சித்திரை வருஷத்துக்கு சமைச்ச சாப்பாடு தான் இன்றைக்கு. என்ன ஸ்பெஷல் சாப்பாடு, இதுவும் ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லணும். பழைய காலத்தில் பழஞ்சோறு தான் முக்கியமான ஸ்பெஷல் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த பிரியாணி பீட்சாண்டு எல்லாம் வந்திருக்கு. பழைய காலத்தில் எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டது இந்த பழஞ்சோறு, பழைய கறி, பழைய சாப்பாடு தான். ஆனால் இது புது சாப்பாடை விட ஆனால் அந்த வெயிலுக்கு வந்து உடம்புக்கு உண்மையாகவே அந்த குளிர்மை ஊட்டும். என்ன அப்படியா? புது சாப்பாட்டை விட நல்ல இது வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். எல்லாம் சொல்லவே வாய் உருது, சொல்லவே குலைக்கல இந்த சொல்லவே வேகுறி கொண்டிருக்கு தான். அதோடு வந்து நாங்கள் அந்த பழஞ்சோறை வச்சு சாப்பிடக்குள்ள நாங்கள் எதுவும் அப்பளமோ இல்லைன்னா வடகங்கள், மிளகாய், மோர் மிளகாய், மற்றது அந்த வெங்காயம், பச்சை வெங்காயம் அதுகள் இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது இன்னும் ஒரு நல்ல தூக்கும். ஊறுகாய் இன்னும் மட்டுக்கும் வேணா, ஊறுகாயும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சொல்ல அதான் எனக்கு இங்கே சொல்ல எனக்கு வாய் வருது. ஏன்னா நினைச்சு அப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. அடுத்தது முக்கியமாக இது ஒரு பொக்கிஷமான சாப்பாடுன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இதை வந்து முதல் நாளில் இருந்து அடுத்த நாள் மட்டும் பாதுகாத்து வைக்கணும், பாதுகாப்பாக வச்சுருக்கணும் மூடி எடுத்து. அப்போ தான் நாங்கள் அடுத்த நாளைக்கு இந்த சாப்பாடை சாப்பிடலாம். தண்ணி ஊற்றி வைப்பினோம் சில பேர் வந்து, ஆனால் தண்ணி ஊற்றி வச்சா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குழச்சா சரி வராது. அப்போ இன்றைக்கு அதே பிளானில் தான் இன்றைக்கு இந்த சாப்பாடை சாப்பிட போகிறோம். இதை வந்து உங்களுக்கு மேன் சொல்லி சாப்பிட போகிறோம்னு சொன்னால் அதை நீங்களும் ஒரு சாப்பிடணும். வீட்டில் விசேஷம் நடந்தால் இப்போ நாங்கள் அண்டைக்கு சமைச்சு அண்டையோடையே இட்டாவு சட்டி வானிகளை கிடக்கிற எல்லாத்தையும் பழிச்சு கொண்டே கொட்டி போட்டு பக்கத்துக்கு அணிக்கலையோ இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொட்டி போட்டு நீங்கள் உங்களோட பாத்திரங்களை கழுவிடுவீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அல்சர் இருக்கிறார்களுக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதால குணமாகும். அதோட வந்து என்னென்னு சொல்கிறது, நல்ல குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு தான் நல்ல சரியான சாப்பாடுன்னு தான் நான் வந்து இதை வந்து பௌத்திரமாக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் அந்த சாப்பாடை குழைப்போம். வாய் உறுதிஞ்ச மாங்காய் எங்களை விட மாமரம், அந்த மாமரம் காலகாலமாக காய்க்கும். இங்கே பார்த்துங்களா, இந்த மாமரத்தை இங்கே சின்ன 1 வயசு 2 வயசு புள்ளையே 2 ஆயக்கூடிய உயரத்தில் அப்படியே இருக்குது. இங்கே இந்த சைஸாக எல்லா பக்கமும் காய்க்கும். இங்கே எப்படி இந்தா எல்லா பக்கமும் பிஞ்சு பிடிச்சி இதில் எல்லாம் கிடக்கு. இங்கே அது அங்காளையெல்லாம் கிட எல்லா இடமும் இருக்குது. இதுதான் எங்கிட்ட மாமரம். முதல்ல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அவங்க மாமரத்தை பற்றி. அங்கே பார்த்தீங்களா பூவோட மொட்டோட இவ்வளோ பிஞ்சு எல்லாம் கிடக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா? இதுதான் எங்கிட்ட நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு இந்த இடம் வந்து குளிர்மையாக இருக்கிற காரணம் இந்த மாமரம் தான். எல்லாருக்கும் தெரியும். இது பெருசாக வரும், ஒரு பழம் 1/2 கிலோவுக்கு குறையாக வரும். அப்படியான ஒரு முக்கியமான மாமரம். ஓகே, இப்போ எங்களுக்கு சாப்பிட போவோம். இப்போ எங்களுக்கு சரியாக 1 மணி மதியம்தான் இந்த சாப்பாடு. நேற்று சாப்பிட புது சாப்பாடு, இன்றைக்கு அதே சாப்பாடு இன்றைக்கு சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ என்ன மாதிரி அந்த சாப்பாடு கிடக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க நாங்கள் கறியலை பார்ப்போம், என்னென்ன கறியல்னு சொல்லி வாங்க பார்ப்போம். எல்லா கறியலும் இருக்குது. இங்கே பாருங்கோ, இது நல்ல கத்தரிக்காய் கடலை போட்ட நல்ல ஒரு பிரட்டல் கறி. எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன் சுட பண்ணாமல். இது வந்து பைத்தங்க நல்ல பிரட்டல் கறியாக இருக்குது பாருங்கோ. சாப்பிட்டு எவ்வளோ மிச்சமே. மற்ற இது வந்து நல்ல பூசணிக்காய், மற்ற இங்கால கீரை கொஞ்சம் இருக்குது, மற்ற பருப்பு, மற்ற இது வந்து கேரட் சம்பல், மற்ற இஞ்சால வந்து பம்பா வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன், வடகம், அப்பளம், ஊர் மிளகாய்,
மற்ற ஊறுகாய் வெங்கட ஊறுகாய். ஓகே இப்போ வந்து நாங்கள் நல்ல ஒரு ஐஸ் தண்ணியும் போட்டு அப்படியே இதோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட தயிர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நாங்கள் முதல்ல இங்கே வாங்க சோறு காட்டையில் முக்கியமாக சோறு வாங்க இங்கே கரண்டியும் போய் அதுக்குள்ளே விழுந்துடுது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே பாருங்க சோறு நல்ல முத்து முத்தாக இருக்குது. கையை வடிவாக நீட்டாக கழுவி வச்சுருங்கோ. இங்கே பார்த்தீங்களா சோறு வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்ல வடிவாக இதை புளிஞ்செடுப்போம். அடிச்சோறும் பெறுது இங்கே வருங்க நல்ல வடிவாக தண்ணி இல்லாமல் புளிஞ்சு ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடுவோம். அப்படியே முத்து முத்தாக விழுது. முத்து முத்தாக விழுகுது. இப்படியே புளிஞ்சு எல்லா சோறையும் எடுப்போம். எல்லாமே என்ன அளவாக எடுப்போம் நாங்கள். இதை விட வேறு என்ன வேணும்? ஆனால் எனக்கு வாய் ஊறி கொண்டிருக்கு. உண்மையா அவள் குள்ளைக்கு அப்படி வேகுற போகுது. என்ன தம்பி அப்பளம் என்ன சார் நடக்குது? தம்பிக்கு அப்பளமா? பாருங்க இன்னும் எங்களுக்கு இங்கே அடிச்சோறு எல்லாமே இருக்குது. இது எங்களோட என்ன நிற்குது? ஆட்டுக்குட்டிக்கு வைப்போம் என்ன? ஓகே எங்களுக்கு இவ்வளோ சோறும் காணும். இப்போ இது என்னடா இது கேரட் புளிச்சிருக்குமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மைதான். ஆனால் இது வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். இந்த கேரட்டையும் இந்த கீரையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். இப்போ வந்து நாங்கள் கேரட்டை போடுவோமே நனியாமல் கொண்டும் கொட்டக்கூடாது. கேரட் சம்பல் அதோட வந்து இது என்ன தம்பி கீரை வேறு கொஞ்சம் அகப்பையில் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விடக்கூடாது. அதோட வந்து பருப்பு கறியை அளவாக விட்டுக்கொள்வோம். பூசணிக்காய்க்கு வந்து எனக்கு மரவள்ளி கிழங்கு கிடைக்கல. அதனால் நான் வந்து தனி பூசணிக்காய் தான் வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து பாய்த்தங்காய் கறி, அப்படியே கடலைக்கறி, கொஞ்சமாக ஊறுகாய் சேர்ப்போம். ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக கையை வச்சு நல்ல வடிவாக பிணைஞ்சு குழைப்போம். பார்த்தீங்களா இப்போவே நல்ல வடிவாக என்ன வாயூரு வேகுறுதே. இது பார்த்தீங்களே கறி காணாட்டா நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு சுவைக்கும் இதுக்கும் அவ்வளோ வித்தியாசம். நான் போய் எங்கேயும் ஹோட்டலுக்கு போனால் கூட இப்படி சாப்பாடு இருந்தால் இதை போய் எடுத்துடுவேன். என்ன சொன்னால் அவ்வளோ ஒரு சத்தும் ஏன்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதெல்லாம் தவம் தான் கிடந்து எடுக்க வேணும். உண்மைக்கும் நீங்கள் முதல் நாள் சமைச்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றோன்னு சொல்லி சமைக்கணும். தம்பிக்கு இந்த பூவரச மிலையை கண்டோன்னே விசில் இந்த பிபி வித்துட்டான். யாருக்கெல்லாம் இந்த ஞாபகம் இருக்கோ ஐயா, பூவரச மிலையில் பள்ளிக்கம் போய்க்க மரத்தை கண்டா பிடுங்கி ரோட்டில் ஊதி கொண்டு போடுறாங்க. தெரியுமா அதில் நீங்கள்? அது எங்கே போனாலும் அதோட ஞாபகம் கடந்து போய்க்கல அந்த எங்களுக்கு பதிவாக தானே இருக்கு. என்ன ஊதாதாம என்ன அது ஒரு விதமாக சுருட்டோம் என்ன உங்களுக்கு ஏன் ஊதுப்படாதான்னு சொல்லட்டு. உங்கள் ஒரு பக்கம் ஒரு விதமாக இதுக்கு வந்து நேற்று பருப்பு வடை முடிஞ்சது. பருப்பு வடை கடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வாங்க இங்கே பாருங்க. பார்த்தீங்க என்ன மாதிரி நல்லா கட்டியா பதமாக வந்திருக்கேன்னு பாருங்க. இப்படி எடுத்து கொஞ்சம் எங்கடா அங்கே புஷ்பாத்தை இப்படி தான் உருண்டையாக்கி தருவா எல்லாருக்கும். இப்படி எடுத்து போட்டு தருவாங்க. 5-6 பிள்ளைகள் அப்படியே சுற்றி இருத்தி போட்டு நல்லா பார்க்கவே சும்மா ஊருதுண்ணா. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா இது எண்ணெயில் தேக்காமில போடுவோமா? ஓகே நெய்ய சாப்பாடு ஊதியா அப்படியே அப்போ மெல்லி சாகுதுமா? மெல்லி சாகு தேக்கமில்லையில் அள்ளி வைப்போம். சும்மா ஸ்பெஷல் சாப்பாடை நாங்கள் விடலாமா? சும்மா இங்கே பாருங்க உருண்டை எடுத்தா அப்படியே பக்கத்தில் பாட்டும் போட்டாங்க ஏதோ பூசை வைக்கிற மாதிரி. நான்
எங்கேடா இவள் உருண்டி ஆகி கொண்டிக்கிறாளே ரெண்டு ஜோதிச்சு கொண்டிக்கிறார் ஒரு ஆள். சரி மெல்லிசாகுங்க மெல்லிசாகுங்க இப்போ நாங்கள் பாருங்க வெங்காயம் நெல்லை வட்டி மோர் மிளகாய் அப்பளம் இங்கே வந்து வடகம் எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிட்டியான வெயில் நாங்கள் தண்ணி வந்து கிளாஸில் ஊற்றிட்டு ஐஸ் போட போகிறோம். அதுவும் பேர் அதான். இப்போ வந்து நாங்கள் தண்ணி விட்டுட்டோம், ஐஸ் போடுவோம். வெயிலுக்கு ஐஸ் போடாமல் குடிக்கலாம். ஓகே வாங்க நாங்கள் இனிமேல் சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோமே. ஓகே இவனே என்ன ஜூஸை கொண்டுட்டா தம்பி மாம்பழ ஜூஸா? சரி நீங்கள் என்ன அப்படி சாப்பிட போகிறீங்களா என்ன சொன்னால் இல்லை சாப்பிட போகிறீங்களோ? இல்லை சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை இந்த பூர செம்பில் இருக்குங்க நான் ரெடி பண்ணி வச்சுக்கேன். தரட்டாங்க. ஓ அப்போ நாங்கள் இதுலேயே இதெல்லாம் ஒரு உருண்டையா ஒரு உருண்டை நாங்கள் அப்படிங்கோ. ரைட். இதெல்லாம் கையால் அள்ளி சாப்பிடக்கூடாது. வெங்காயம் எடுத்து சாப்பிடுவோம். அதுக்குள்ளே எங்கிறாங்க வடகம் இருக்கு. தம்பிக்கும் கொடுங்க, அவன் பேருங்க எப்படி சாப்பிட்டு காட்டுவாருண்டா. இங்கே பேருங்க இங்கே கொண்டு வாங்க பேருங்க. இது பூவர சமையல். இப்படி முதல்ல வெங்காயத்தோடு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மைக்கு இப்படி தான் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? கையால் அள்ளி சாப்பிடக்கூடாது. விரும்பி நான் இப்படி சாப்பிடலாம். யாரதான் சொன்னால் சாப்பிட. ஆனால் இது ஒரு டேஸ்ட். என்ன ஒன்று சொல்லாங்களா? தம்பி கொடுங்க. தம்பி தான் சாப்பிடுவோம். காட்டணும் பிள்ளை தம்பி அங்கே சாப்பிடு. அது வெங்காயம் அந்த விட அது வெங்காயம் வந்ததா அவனுக்கு விருப்பம். அவன் சாப்பிட கடலை சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லை. கேரட்டும் கடலையும் சோறு நம்மளே அப்பளம் முதலே சாப்பிட்டேன். உண்மையாக அந்த மாதிரி தான் கூட என்னென்னு சொல்கிறோம். என்ன சொல்ல தெரியா கடை புது சாப்பாடை விட வெங்காயத்தை கழிச்சு பாருங்க இன்னும் அந்த மாதிரி கிடையாது. நல்லா டேஸ்டாக இருக்குதா? சொல்லி வேலை இல்லையா தம்பி சொல்கிறான். நான் காலையில் வந்து ஒன்றும் சாப்பிடாம பார்த்தோம் இந்த சாப்பாடுக்காக. என்ன உண்மையாக நீங்களும் வீட்டில் விசேஷங்கள் வந்தால் இப்படி ஒரு அளவான இதை எடுத்து வச்சு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வடகமோ அப்பளம் பார்த்தீங்களா? வடகம் சாப்பிடுங்க. வெங்காயம் இன்னும் நல்லா கிடக்கு. எல்லாம் ஒவ்வொரு உருண்டை தான். அப்போ சாப்பிட்றேண்ணா நம்மகிட்ட கவனுங்கோ வெட்டிக்கார. அங்கால பக்கத்தில் கோயிலில் பூசை ஏதோ நடக்குது. காவடி வருமா? அவ்வளோ டேஸ்டா? 5000 அடுத்த 5 சோறு. ரெண்டு குடிகா. ஒரு ஆளுக்கு ரெண்டு திறனை. ரெண்டு திறனையா? திறனையான்னு சொல்கிறது. ஓகே பழைய காலாக சொல்லுவாங்க திறனையான்னு. என்ன தம்பி சிரிக்கிறீங்க? சாப்பிடுங்க. படி தம்பி கேட்குறான் போட. வேக்க கிடையாது. வடை வாங்கி சாப்பிட்றேன். ரெண்டு கதையுங்க. நான் சாப்பிட கொண்டிருக்கேன் மனவாண்டு. இந்த சாப்பாடு எத்தனை சாப்பிட்டு அனுபவம் இருக்குன்ற கொமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பல பேருக்கு அனுபவம் இருக்குது சாப்பாடுகள் சாப்பிட்டு வளர்ந்த காலத்துக்கு பழைய காலங்கள் இது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மினைக்காட்டி இந்த சாப்பாட்டுக்கு இருக்கணும் எனக்கு பேர்
இவ்வளோ கறி வச்சு சமைக்கல அதை கட்டங்கள் இப்போதைய நாங்கள் கூடி ஒரு கறி 2 கறியோட தான் விடுறது. இப்படி கறி சமைச்சா விடுவோமா? மற்றொரு முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாவட்டையும் பிள்ளைகளை இருத்தி போட்டு எனக்கு நல்ல சுத்தவரை இருந்து இப்படி தான் குழச்சி போட்டு எல்லாம் கொடுக்குறோம் ஏன்னா அப்படியே எல்லாம் சாப்பிடுவோம். அந்த காலம் இப்போ எல்லாம் மாறி போடுது. இப்போ இந்த பொடிகளுக்கெல்லாம் எல்லாம் கண்டபடி நான் நினைக்கல. சூப்பராக இருக்கு. சாப்பிடுவோம். வடகத்தை வேக்கில் வச்சுட்டு என்ன செய்யறது கவனிக்கிறேன். வடக மாளுக்கு விருப்பம் நான் கடலை ரைட். அதோட வந்து ஐஸ் தண்ணி சூப்பராக இருக்கும். நல்ல மணிங்க நல்ல இதே மாதிரி கூலிங்காக இருக்கும். நானும் குடிச்சிட்டேன். ஓகே இதே மாதிரி நீங்களும் என்ன நம்பி ராக்கன்னு வாய் சொல்லி போடிச்சேன். ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போம். என்ன இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.